ஏண்டா டேய் மருதமணி, இவெல்லாம் ஒரு ஆளு வேண்டாம். இவங்களுக்கெல்லாம் ஒரு ரசிகர் வேற. உள்ள ஒருத்தர் வந்து ஒரு பையன், குட்டி பையனை கூப்பிட்டு வந்து, மருதமணி இவர் தான் என் பேரன், உங்க ரசிகர், கை கொடுங்க. உடனே இவர் மைய எழுத விட்டு கை கொடுக்குறாரு. சீனை கிழிச்சு விடாத. அவர்கிட்ட என்னத்தை செஞ்சு நீ கிழிச்சிட்ட? உனக்கெல்லாம் ஒரு ரசிகர் கூட்டம். செஞ்சு கிழிச்சாதான் பிடிக்குமா? மக்கள் இப்படி திரண்டு இருக்காங்க. இது மாதிரி கூட்டத்தை இதுவரைக்கும் நாம பார்த்ததே இல்லையே. இன்னைக்கு பாத்துக்க. இதே மாதிரி தினமும் ஊர்ல நாடகம் போடுங்கப்பா. அப்படியா? இல்லனா இந்த ஊர்லயே நான் இருந்துக்கிறேன். இந்த லைட்டை நிப்பாடுங்கப்பா. இங்க மேடல நிறைய லைட் இருக்கு. அந்த லேசர் லைட் அடிக்கிறது யாரு? யாரா தம்பி? சரி, லைட்டை நிப்பாட்டு, இல்லன்னா வேற மாதிரி ஆயிரும். ஒன்றும் இல்லை. அவனால பொம்பளை பிள்ளை மேடங்களை கண்ணடிக்கணும், கை தட்டணும், விசில் அடிக்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும், ரேப் பண்ணணும், புள்ள கொடுக்கணும். யாருக்கு? இப்படி எல்லாம் இருந்தாதான் தொழில் செய்யற மூடு வரும். இல்லாட்டி வராது. ஐயப்பா, கூட்டத்தை பார்க்கல எப்படி எனக்கு கொஞ்சம் பயம் பிடிக்கா இருக்கு. பயமா இருக்குன்னு சொல்லு. ஏன்னா கூட்டம் பயங்கரமா இருக்குதே. இந்த கூட்டம் காலையில 6 மணி வரைக்கும் என்ன செய்யணும்? அப்படினால யாராவது பாதியில எந்திரிக்கட்டும். அவங்க பின்னாடி நானும் போயிருவேன். அதனால எப்ப டான்ஸ் வரும் அப்படி இந்த சாக்கில் வருவோன்னு தானே வர்றேன். சரி இருக்கட்டும். ஒரு யூடியூப் சேனல், என்னப்பா இத்தனை சேனல் இருக்கீங்க, ஒரு பேரை சொல்லிட்டு ஒரு பேரை சொன்னா பிரச்சனை ஆயிரும். அனைத்து யூடியூப் சேனலுக்கும் நன்றிகள் தான். வணக்கம். ஜூம் பண்ணாம எடுங்க, சரியா? ஜூம் பண்ணாமே பண்ண மாதிரி தான் இருக்கும். செவனேன்னு இருடா, ஊருக்குள்ள காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பா. போலாமா? அப்படி ஆல் ரவுண்ட் குறுகுறுன்னு பாக்குறாப்ல. ஹலோ 1 2 3 6 சொன்னது சரிதான். அப்ப அமைப்பாளர் வேற, அம்மா விஜி சிங்கம் பேசக்கூடாது அப்படின்னு இருக்காப்ல. நீங்க ஊருக்குள்ள காமிச்சு கொடுப்பீங்க. கொஞ்சம் தெரியாது, கொஞ்சம் ஏத்திடுச்சு. நான் வயசு சின்ன பையனா தானே இருக்கேன். ஏன் என்ன செய்யணும்? ஹலோ, இன்னர் வை, லைட்டா ஷார்ப் போய் எதிரிச்சு போயிடணும். அந்த பையன் லைட்டா எக்கோவை குறை, அவுட்ரு குறை. ஹலோ அப்படியே நோண்டிக்கிட்டே இரு விடுகிற வரைக்கும். பேர் என்னப்பா? கார்த்தின்னு பேர் இருக்கவங்க பூரா இப்படிதான் இருப்பீங்க. வந்து ஒரு நேரம் புலந்து கட்டினா பத்தியா, வரட்டு விளக்கமாற அவனை வெளியில வச்சுக்கிறேன். பத்தி சொல்லுவா, பத்தி சொல்லுவா. பெட்டிய நொறுக்கி நொறுக்கி என்ன பண்ற? ஒழுக்கமா பாடுங்க. என்னது வர வர நீ நல்ல பேர் எடுத்துட்டு இருக்க, நல்லா வாசிக்கிறேன்னு. என்ன ஒழுக்கம் தவறி பாடுனேன்? அந்த பேரை கெடுக்க வச்சு விடுவேன். என்னமா தப்பா பண்ணேன்? ஏங்க நான் திருச்சி விஜினி என் பேரை பிரபலம் பண்ணிட்டு இருக்கேன். திருச்சி சொன்னீங்க, பிரபலமா பாடிட்டு இருக்கீங்களே. திருச்சி சொன்னீங்களா? எனக்கு கிரிக்கிரி கேடுச்சு. கூடிய சீக்கிரம் உங்களால ஆயிரும். பத்தி சொல்லுவா திருச்சி விஜி. இனிதான் நாடகாரம் போய் பாடுற பாட்டு காதுல கேட்டு நாடு முன்னேற பாடுபடு. நாடு முன்னேறினா நமக்கு என்ன, முன்னேறாட்டி நமக்கு என்ன? நமக்கு அது தேவையில்லை. வேற நம்ம நாடகக்காரங்களுக்கு என்ன முன்னேறணும்? நாடகம் முன்னேற பாடுபடு. என்னாச்சு? இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க. அந்த பச்சை மண் அதுக்கு ஏன் சொல்றீங்க? அவனா பச்சை மண்ணு இரு. இப்ப பச்சை மண்ணா சிகப்பு மண்ணான்னு காமிக்கிறேன். உன் பேர் என்னப்பா? அருண். உண்மையான பேரை சொல்லு. அருண் தானே?
யூடியூப் சேனல் இந்த பையனை க்ளோஸ் அப்ல எடுங்க. பரவாயில்ல. என்னமா அப்படி கேட்டாங்க அவங்க? என்ன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டான். நான் கேட்டதா பரவாயில்ல உனக்கு. அதனால அருணை பெத்த தாய் தகப்ப இந்த கூட்டத்தில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கை தூக்குங்க. அருணோட அப்பா அம்மா இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? அருண் அப்பா அம்மா எங்க? அம்மா எங்க? அப்பா கூட தேவையில்லை. மாமியாரே. மாமியாரா? வயசு என்ன வயசு என்ன கெடுத்து குடிச்சராக்கி போடாத. சரி பரவாயில்ல, என் மேல ஆசைப்பட்டுட்ட. காலையில இடுப்புல தூக்கி உன்னை உட்கார வச்சுக்கிட்டே போறேன், திருச்சி வரைக்கும் பாலை குடிச்சுக்கிட்டே வா. மங்கையில் ஆதரு வெச்சுகிறது ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. வச்சிங்கப்பா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள பஞ்சே இல்ல. என்னமா உனக்கு மறுபடி சொல்லிட்டு இருக்கேன். யூடியூப் சேனல்ல வேற பாத்துட்டு இருக்காங்க. சரி ஒழுக்கமா பாட்ட பாடு. என்ன தப்பா பாடிவிட்டேன்? ஏங்க பாட்டு அப்படியே வருது. என்ன தப்பா பண்ணே சொல்லுங்க. வச்சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள பஞ்சே இல்ல. இப்ப அத கேட்டாங்களா ஊர்காரவங்க? தெரிஞ்சுக்கடவங்களும். எது? அப்ப இதுக்குள்ள பஞ்சு இல்லன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஊருக்கே தெரியும். நீ பாத்தியா? உன் வாசிப்பில் உன் பாட்டில் பிழை இருக்கிறது. ஆல் ரவுண்ட கேட்டு பாரு. நீங்க பாருங்க. பாத்தியா? ஏனா அவர்தான் அத நானே சொல்றேன். வச்சிக்கவா ஒன்ன சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. ஒரு மணி நேரம் நம்மள பாபுனு அப்ப மேடைக்கு வரவே இல்லை யாருமே. ஏப்பா மைக் செட் அதுல வீக்கா? தெளிவா தான் இருந்தாங்க. நீ வந்து வீக் ஆகிட்டவங்கள. ஏப்பா ஒரு மணி நேரம் அவன் சொன்ன மாதிரி பப்புன்னு கார்த்திக் ராஜா நின்னப்பல வந்து நீ நோண்டி இருக்கலாம்ல. அங்கேருந்து இப்படி நோண்டுற மாதிரி பின்னாடி பார்த்துட்டு இருக்கிற என்ன? மைக் செட்டை விற்கிற மாதிரி ஆயிரும் பார்த்துக்கோ. எத்தனை பேர் நேரம் போயிருக்கு. நாடக அமைப்பாளர் யாருப்பா? உண்மையாலுமே அமைப்பாளர்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சமான அமைப்பாளர். ஒரு சில அமைப்பாளர் என்ன பண்ணுவாங்க, நாடகம் வேணும் ஊருக்குள்ளே வந்தது இதுதான் மேடை நடத்திட்டு வாங்க காலையில் பார்த்துக்கணும் போய் படுத்துருவாங்க. ஆனால் இவர் விடிய விடிய உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு நம்மளை வந்து பராமரிக்கிறது இல்லை. ரொம்ப என்ன யூடியூப் சேனலே கை தட்டுறீங்க, அப்போ உங்களையும் கவனிச்சிருக்காரு தானே? உண்மை அதுதான். நல்ல ஒரு மனிதன். அதனால் இவரை வாழ்த்தி பாடணும். தினமும் இந்த வாயால் யாரையே வாழ்த்துறோம். இன்னைக்காச்சும் ஒரு நல்ல மனுஷனை வாழ்த்துவான். எங்க முதலாளி தங்க முதலாளி பிள்ளவனம் வல்லவனம் கொண்ட முதலாளி நல்ல முதலாளி நல்ல மனம் பிள்ளவனம் உள்ள முதலாளி. இவர் தங்க பிள்ளைதா, உங்களுக்கெல்லாம் இவர் சொத்து சுகத்தா. எங்க முதலாளி நல்ல முதலாளி நல்ல மனம் வல்லவனம் உள்ள முதலாளி. நாடக அமைப்பாளர் நாகேந்திரன் வாழ்க. நாடக அமைப்பாளர் நாகேந்திரன் வாழ்க வாழ்க. ஏகனே 3 இருக்கைங்க. மிருதங்காரு குரு இதையே பார்த்து வாசிக்கிறாரு. சரி பரவாயில்ல, அப்படி வந்து சுறுசுறுப்பு கொடுத்தோம். நானே 1 மணி நேரம் மேடையில் நிற்பேன், அதில் சந்தேகம் இல்லை.
ஆனா வந்திருக்கிற பப்புன்னு 2 பையன் இருக்காங்கல்ல. பயலேலா மரியாதை பேசுமா. ஏன் இவங்க என்ன பெரிய ஆளு? உன்னை ஏதாச்சும் மரியாதை பேசுனாப்ல வந்து அவர் அழகா திருச்சி விஜய் நான் சொன்னா நம்ம கையில அது வாய் தவறி வந்துருச்சு என்ன பண்றது? செக்ஸ் பிரஸ் விஜய்ங்கறான். இதெல்லாம் நீங்க யூடியூப்ல போட்டு வன்மையா கண்டிக்கணும்பா சொல்லிட்டேன். இல்லன்னு வச்சுக்க இவங்க 2 பேரையும் அறுத்து குமிச்சு போடுவேன். குமிச்சு ஏன்டா டேய் மருதமணி இவெல்லாம் ஒரு ஆளு வேண்டாம். இவங்களுக்கெல்லாம் ஒரு ரசிகர் வேற. உள்ள ஒருத்தர் வந்து ஒரு பையன் குட்டி பையனை கூட்டு வந்து மருதமணி இவதான் என் பேரன் உங்க ரசிகர் கை கொடுங்க. உடனே இவர் மைய எழுத விட்டு கை கொடுக்குறாரு. சீனை கிழிச்சு விடாத அவர் விட்டு. என்னத்தை செஞ்சு நீ கிழிச்சிட்ட? உனக்கெல்லாம் ஒரு ரசிகர் கூட்டம் செஞ்சு கிழிச்சாதான் முடியுமா? செத்துருவாப்ல அதோட பாத்துக்கோ. அடுத்து இவன் கூட ஒருத்தன் சேர்ந்திருக்கான் பாரு, திணையத்தூர் கார்த்திக் ராஜா. இவன் ஒரு முன்ன பையன். ஏண்டா நீங்க 2 பேரை எதுக்கு கூட்டணி போட்டீங்க? நல்ல ஆம்பளை கார்த்திக் ராஜா மருதமணி 2 பயலும் வந்து என்கிட்ட பேசி சமாளிச்சிருங்க. இல்ல என் கூட ஆடி சமாளிச்சிருங்க. இல்ல என் கூட பாடி சமாளி. அதனால வரட்டும். ஒழுக்கமா தொழில் பண்ணாங்கன்னா கூட்டம் இவ்வளவு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்துல நல்ல பேரை எடுத்துடலாம். இல்லன்னு வச்சுக்க இவங்க 2 பேரையும் இன்னைக்கு போட்டு என் காலுக்கு கீழே போட்டு மிதிச்சு நசுக்கி உலுக்கி அப்படி பூணு ஊதிடுவேன். அப்புறம் இவங்க 2 பேரும் எதுல வீக்கு தெரியுமா? பொம்பளை பொறுக்கிங்க. அதனால எதுல வீக்கோ பப்புன்னு அதுல பாடி கூப்பிடுவோம். கூப்பிடுவோமா? இப்ப இந்த பாட்டை பாடினாதான் 2 பேருக்குமே எந்திரிக்கும் மனசு. எப்பவுமே ஊருக்காரங்களுக்காக தான் இந்த பாட்டு பாடுவேன். ஆனா இன்னைக்கு வந்து பப்புனுக்காக பாட வேண்டியது இருக்கு. ஏன்னா உள்ள பொழந்துக்கிட்டு படுத்து கிடக்குறாங்க 2 பேரும். பெரிய நேற்று ராத்திரெல்லாம் முதலிரவு கொண்டாட்டு வந்த மாதிரி முகரையில விளக்கமாத்த கொண்டாடிக்க ஆளை பராள. நீங்க நல்லா வைப்பா சொல்றேன் கார்த்திக் ஆடியோஸ் வை. இல்லைன்னா நீ எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போங்கிற. ஹலோ 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 நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பாரம் நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பாரம் தூக்கம் வந்ததாமா காக்க வைக்கலாமா ஆக்கி வச்ச சோறு ஆற போடலாமா. நிலா காயுது காஞ்சிதான் கிடக்கு நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பாரம்
போச்சு நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் வீடு பாரமோ தூக்கம் மாமா காக்க வைக்கலாமா ஆக்கி வச்ச சோத்த ஆட போடலாமா நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் வீடும் பாரனோ. நன்றி நன்றி நன்றி. கைத்தட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றிகள் இந்த வழக்கம். இந்த மாதிரி நீங்கள் விடிய விடிய கைத்தட்டணும், அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷமே. காலையில் நீங்கள் மனநிறைவாக எங்களுக்கு சம்பளம் கொடுப்பீங்க, அதை விட சந்தோஷம் இப்படி ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் கைத்தட்டி ஆறாவரப்படுத்துறது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமே. ஐயப்பா சொல்லுங்க. 2 பப்புனுக்கு கிளம்புன்னு பார்த்தேன், ஊரே கிளம்புதே. ஆமா, அந்த அளவுக்கு பவர்ஃபுல். 10 டிக்கெட்டு கிளம்பி இருக்கு. இந்த 10 டிக்கெட் போயிட்டு வந்து முன்னாடி உட்காரணும். அப்படி இல்லை மருதமணி கார்த்திக் ராஜா வெளியில வா. ஓஹோவா? ஆமா. ஓ பாட்டு படம்ல இவ்வளவு நேரம் நான் சுப்ரபாதம் பாடிக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்குள்ள பாட்ட பாடு. அவங்களுக்குள்ள பாட்டு. ஆமா. ஏன் இந்த பப்புனுங்களுக்குலாம் சாபக்கேடா? டான்ஸ் ஓஹோ பாடினாதான் வெளியில வருவேன்னு. வருவாங்க. சரி பாடுவோம். நேத்தலாம் பண்ணி படம் பண்ணிக்கிறேன். சரி சரி பாடுறேன். 2 பேரும் பெரிய பப்புனு, யூடியூப் புகழு, விஜய் டிவி புகழு. அதனால இவங்க 2 பேரையும் பாடி தான் கூப்பிடணும். ஓஹோ ஓஹோ கடுப்பா படம் நைவா பாடு. மருதமணி கார்த்திக் ராஜாவை விஜய் திருச்சி மேடையில போட்டுக்கிட்டு ஓஹோ உன்னை பாட்டு பாட சொன்னுச்சு, ஏன் விட சொல்லல? ஆமா, நான் பாட்டா பெரிய ஜானகி அம்மா சுசீல் அம்மா ராகத்தோட பாட இது குந்தி பாடல அவங்க பாட்ட. அப்படியா? சரி இப்ப பாரு. குழவ பாட சொல்லல, பாட்டு பாடு. உடனே வாசிக்கிறாப்ல.